ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 ஆப்ஷன்ஸோட வந்திருக்கேன். ஆப்ஷன் நம்பர் 1 இந்த ஸ்மைலி, ஆப்ஷன் நம்பர் 2 இந்த ஸ்மைலி. ஸோ உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நினச்சிட்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது ஆப்ஷன் 1 போகலாம். ஹலோ ஆப்ஷன் 1, இந்த ஸ்மைலி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். சரி, ஆப்ஷன் 1 சூஸ் பண்ண மக்களுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன நடக்க போகுது? ஸ்டார்ட் ஆஃப் த வீக், மிடில் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த வீக். அண்ட் இந்த வாரம் உங்களுக்கு என்ன எனர்ஜிஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்கும்? அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் இருந்தது அப்படின்னா என்ன அட்வைஸ் ஆர் கைடன்ஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ்? ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு எப்படி? 8 ஆஃப் பென்டக்கிள். ஸோ பிஸியாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் ஸ்டார்டிங். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, நான் இந்த டாஸ்க்கெல்லாம் முடிக்கணும், இது எனக்கு பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஒர்க் ரிலேட்டட் என்னமோ நீங்கள் பண்ணுறீங்க. உங்களோட ஸ்டார்ட் ஆஃப் த வீக் இப்படி தான் இருக்குது. ஸோ லேசியாக இங்கே யாரும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் எனர்ஜெட்டிக்காக உங்கள் வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு அமையுது ஸ்டார்ட் ஆஃப் த வீக். அண்ட் ஆல்சோ மணி ரிலேட்டட் கேட்டிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் நிறைய ஒர்க் வரும், நல்லா காசு பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ இங்கே மணி கிடைக்கிறதுக்கான இப்போ ஒர்க் கஸ்டமர்ஸே வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வார ஸ்டார்டிங்கே உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், பிஸி மோட் start of the week. And middle of the week, competition, fights, உங்கள் கோவொர்க்கர் கூட ஏதோ ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் வர மாதிரி இருக்குது. எங்கேயோ நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது. வார்த்தைகளில் பேசி அடிச்சுக்கிறதும் இருக்குது, ரியலாக அடிச்சுக்கிறதுன்னு கிடையாது. ஒரு சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் இங்கே தெரியுது, யாருக்கிட்டேயோ ஒரு இது வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோபம் வந்தாலும் அந்த இடத்துலேருந்து நைஸாக வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் வார்த்தைகள் விடுறது எப்படி வேணால் போய் ஹர்ட் ஆகிடும். யார் வேணால் என்ன வேணால் நினச்சிப்பாங்க உங்களை. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வருது. பார்த்துருக்கோங்க. ஓகே, எண்ட் ஆஃப் த வீக், 4 of Pentacles. ரிசர்விங்காக இருக்க போகிறீங்க. நான் இப்படி தான், ஏதோ ஒன்று நடக்குது, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களை வெளியே போக வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று அமைய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நான் அது பண்ண மாட்டேன், நான் என் வழிக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. இங்கே டோட்டலி உங்களுடைய பிஸ்னஸ், கெரியர், பென்டக்கிள்ஸ், ஃபேமிலி, இந்த மாதிரி தான் இந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான வைப் தான் இந்த வாரம் தெரியுது. யாராவது மணி கேட்டாலும் இல்லை எனக்கு வேண்டியது நான் வச்சுக்கிறேன்ற மாதிரியான ஒரு வைப்ல இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ சில பேர் சேவிங்ஸ்ல ரொம்ப கண்ணா இருக்கீங்க. எதையோ நீங்கள் சேர்த்துட்டு வரீங்க பேங்க்ல அப்படின்னா பேங்க் ரிலேட்டட் திங்ஸ் உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் ஏதோ நீங்கள் பார்க்குறீங்க.
ஆமா. சம்திங் டு டூ வித் ரிசர்விங்ன்ற மாதிரி. எதையோ நான் எனக்கு என்கிட்ட நான் வச்சுக்கணும், இந்த பொருள் என்கிட்ட எனக்கு வரணும், அந்த மாதிரி ஆன வைப்பு வீக்கெண்ட்ல இருக்கு. எதையோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை யாரோ வந்து வாங்கிட்டு போகலான்னு இல்லை, அதுக்குள்ளே நான் அதை வந்து எப்படியா வாங்கி நான் வச்சுக்கணும். லேண்டாக கூட இருக்கலாம், அந்த லேண்டு கை மீறி போகிறதுக்குள்ளே நான் அது எனக்குன்னு நான் ரிசர்வ் பண்ண, அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் வீக்கெண்டில் நீங்கள் அப்படி தான் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது. சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு பிடிச்சதை நான் வச்சுப்பேன், நான் என் வழிக்கு தான் இருப்பேன், அந்த மாதிரியான ஒரு வைப் இருக்கு. சரி, ஓகே. வேற என்ன? காடஸ் ஆஃப் த மூன், each number 52, intuition, going within. கோயிங் வித்தின் எங்கேயுமே அதுதான் இருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்த தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு மனசுக்கு பட்டது எல்லாத்தையும் செய்ய போற வாரம். மேபி இது நடுவில் அது நீங்க நான் இப்படி பண்ண போறேன், இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்றது சில பேர் அதை வந்து இல்லை அப்படின்னு தடுக்க வரலாம். அப்பவும் அதையும் நீங்க வந்து ஃபைட் பண்ணி இல்லை நான் இப்படிதான் சம்திங் ப்ரூவிங், ஏதோ நீங்க ப்ரூவ் பண்றீங்க இந்த வாரம். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா இங்க மேஜரா மணி வைப் வருது ஷுவரா. உங்களுக்கு இந்த வீக்ல நீங்க ஏதாச்சும் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க ஆர் ரொம்ப நாளா கன்ஃபியூஷன்லயே இருக்கீங்கன்னா அதுக்கான விடை உங்களோட இன்ட்யூஷன் மூலியமாவே இந்த வீக் நீங்க ஃபைண்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு புரிய வருமா? காடஸ் ஆஃப் த மூன்ல எனக்கு அதுதான் தெரியுது. You will get a clarity about your career or about your business. யார் மூலியமாவது உங்களுக்கு தெரியவோ வரலாம், இல்லை நீங்களே கூட எதையாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். உங்க மனசும் அதுக்கப்புறம் அது ஒரு சிலர் நீங்க தேடுறீங்க, அது இன்ஃபர்மேஷன் வருது, மனசுக்கும் அது கரெக்டா தோணுச்சுன்னா டூ இட். ஆனா கரெக்டுன்னு தெரிஞ்சும் இல்லை தப்போ அந்த மாதிரி இன்னும் கன்ஃபியூஷனாவே இருக்குன்னா அது போக வேணாம். ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஒரு இன்ட்யூட்டிவ் வைப் வரும் இது பண்ணலாம் அப்படின்னு, அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஏஞ்சல் அட்வைஸ்? நீங்க பாக்குறீங்கள ஹார்ட் சாக்கரா, இப்போ இதுக்கு முன்னாடி தான் நான் அந்த வார்த்தையே சொன்னேன், உங்க மனசுக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ணுங்க. இதுவும் அப்படிதான். என்ன இங்க லவ் ரீடிங்கே வரலன்னு நினைச்சேன், இங்கே ஒரு லவ் மெசேஜ் ஒரு சில பீப்புளுக்கு வருது. மேபி லவ்னா ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கணும்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யறதுலயுமே லவ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க சில பீப்புள் வந்து உங்களுக்கு லவ் இருந்தும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறீங்கன்னா உங்க மனசுக்கு அது ஓகே, அது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா அதை வந்து ஏத்துக்கிறதுல தப்பு இல்லை. உங்களோட எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அவ நினைச்சிட்டு அதை ரிசர்விங்கா நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கீங்களோ அப்படின்னு தோணும். ஸோ இந்த வீக் அதுக்கான விடை உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் என்ன சொல்ல வரேன்னு சில பீப்புளுக்கு கன்ஃபார்ம் புரியும். உங்க ஹார்ட் சொல்றத கேளுங்க. இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ் அண்ட் பி லவ்ட் வித் அன் ஹோப் அண்ட் ஹார்ட்.
தான் மெசேஜ். கெரியரை ஃபோக்கஸ் பண்ணும், இதெல்லாம் வந்தால் எனக்கு எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்கன்னா, என்ன டிவைன் டைமிங்கில் நடக்கணும்னு இருக்கோ அது அப்போ வரும். அதை நீங்களாவே ஒதுக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றுமே நடக்காது. இதுவும் நடக்காது, அதுவும் நடக்காது. ஸோ இந்த வீக் நீங்கள் உங்கள் ஹார்ட்டை ஒன்று டிசையர் பண்ணும். ரொம்ப நாளாகவே ஒரு பிடிச்சி ஒன்று பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்ட்டு அந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்கன்னா, இந்த வீக் அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி உங்கள் இன்ட்யூஷனே சொல்லும். இல்லை உங்களை சுற்றி நடக்கிற அந்த சுச்சுவேஷனே உங்களுக்கு அந்த கிளாரிட்டியை காமிச்சிடும். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இந்த வீக்லி ரீடிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். இப்போ ஃபைல் 2 போகணும். ஹலோ, ஆப்ஷன் 2 இந்த ஸ்மைலி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஆப்ஷன் 2 சூஸ் பண்ண பீப்புளுக்கு இந்த வீக் அவங்க எனர்ஜிஸ் எப்படி இருக்கு, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். Start of the week, middle of the week, end of the week. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் இருக்கா ஃப்ரம் ஏஞ்சல்ஸ்? சரி, உங்களோட ஸ்டார்ட் ஆஃப் த வீக் எப்படி இருக்கு இந்த வாரம்? 8 of cups. ஓகே, இப்போ இந்த பைல் பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சர்வ் பண்ணாத பல விஷயங்களை நீங்கள் உங்கள் லைஃப்ல இருந்து தூக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. அதாவது பாஸ்ட்ல நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட ஏமாற்றங்கள், உங்களுக்கு சரி வராத சுச்சுவேஷன்லேருந்து ஆல்ரெடி நீங்கள் விலகிட்டீங்க. உங்களுக்கு அது தெரியாட்டியும் அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு நல்ல பாதையை நோக்கிட்டு தான் போகிறீங்க. அண்ட் இந்த ஸ்டார்ட் ஆஃப் த வீக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. மூவிங் ஆன் ஃப்ரம் சம்திங், மூவிங் ஆன். உங்களுடைய கஷ்டம்லாம் உங்கள் சோல் வைஸ் அதை விட்டுடுறீங்க. சில பேருக்கு லிட்ரலி இது ட்ராவலிங் கூட இருக்கும். சில பீப்புளுக்கு ட்ராவலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் நைட் டைமில் அன்எக்ஸ்பெக்டட் ட்ராவல்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 இருக்கனால நான் நைட் டைம் அப்படி சொல்கிறேன். பட் எனர்ஜி வைஸ் என்னன்னா, உங்களுக்கு சரி வராத அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஓகே, மிடில் ஆஃப் த வீக் இங்கே மூவ் ஆன் பண்ணுறீங்களே, ஒன்று சரி வரலன்னு ஒன்று போனால் புதுசாக ஸ்டார்ட் அப்போ தான் வரும். ஸோ அந்த ஸ்டார்ட்டை நோக்கி தான் யூ ஆர் கோயிங். இது ஆக்சுவலாக வரணும்னு இல்லை, இது உங்கள் மனசுலேயே வரும். அந்த ஒரு நியூ, எப்படி சொல்கிறது, என்னதான் ஒரு பழைய ஃபோனாகவே இருந்தாலும் அதை ரீபூட் பண்ணோன்னே எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்கும். எல்லா ஓல்டு டேட்டாவும் கிளியர் ஆகி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் மாதிரியான ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹாப்பினஸோட எதையோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. எதையோ ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஹார்ட் வைஸ் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. சில பேருக்கு இது ஆல்ரெடி கூட வந்திருப்பீங்க இந்த இதில்.
பட் இந்த மிடில் ஆஃப் த வீக் இன்னுமே நீங்க வந்துட்டு அப்படிதான் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. அண்ட் இது இதோட கண்டினியூஷன் இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ ஒன்றத்தை நீங்க வந்து செய்ய போறீங்க. அட்வென்ச்சர் போறது, ட்ரிப் போறது, எனக்கு வரைய வரும் ஆர் குக் பண்ண பிடிக்கும். ரொம்ப நாள் முன்னாடி நான் இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் அதை ஏதோ விட்டுட்டேன். பட் அதை நான் இப்போ திரும்ப பண்ணுறேன். அந்த மாதிரியான ஒரு உங்களை வந்து ஹாப்பி படுத்தக்கூடிய ஒரு சில விஷயம் பண்ணுறீங்க. சில பீப்புள் இங்கே இந்த வாரமே ஏதோ ஒரு வீட்டுக்கு குடியேறதா இருக்கீங்கன்னா அது நடக்கும். ஆமாம், எங்கேயோ நீங்கள் ஒன்று பிளேஸ் மாற்றிட்டு இங்கே வந்துட்டு யூஆர் ஸ்டார்டிங் அ நியூ லைஃப். சில பீப்புள் இங்கே மேரேஜ் இந்த வீக்லேயும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சம்திங் டு பாதி எனர்ஜி எனக்கு ரீஸ்டார்ட்னு தோணுது. பாதி பீப்புளுக்கு ரீஸ்டார்ட் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப் ஹாப்பினஸ் வித் நியூ பர்சன். உங்கள் பாஸ்ட் செட் ஆகலை. பாஸ்டில் எவ்வளவோ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த மிடில் நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சது. ஓகே. அண்ட் எண்ட் ஆஃப் த வீக் எம்ப்ரெஸ் வந்திருக்கு. வாவ், இது எனக்கு கைண்ட் ஆஃப் லவ் வைப் வருது. வீக்லி ரீடிங்கில் லவ் வைப்லாம் வந்துட்டு ரொம்ப வராது. இங்கே எனக்கு அப்படிதான் வருது. ஸோ பார்க்குறது ஒரு மேனாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தங்களை ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சி போயிடும் வீக்கெண்டுக்குள்ளே. இல்லை உங்கள் மைண்டில் ஆல்ரெடி ஒரு தாட் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறீங்க, அது நல்லபடியாகவே அது பிக்கப் ஆகும். ஆமாம். இல்லாட்டி மேரேஜ் லைஃப், ப்ரெக்னென்சியும் இருக்குது. நிறைய பேருக்கு நல்ல நியூஸ் வருது. இது உங்களுக்கு தான் ஆகணுன்றதும் இல்லை. நீங்கள் இன்கேஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா திஸ் வீக் யூ கேன் எக்ஸ்பெக்ட். இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் யாரோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற ஒரு நல்ல நியூஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஆடம்பர செலவு பண்ணுறது, யாரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நல்லா ரெடியாகி போகிறது, இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி வைப் இருக்குது கைஸ். சூப்பர். அண்ட் ரொம்ப கஷ்டத்துலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்ட் இங்கே கிடையவே கிடையாது. இது ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்குது, விச் இஸ் பிராண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம். சரி. சி, கேரிங் கனெக்ஷன், லவ் ரீடிங் தான் இது. வீக்லி ரீடிங்கில் லவ் ரீடிங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு ஒரு பர்சனோட நல்லாவே கனெக்ஷன் வரும், இன்னும் டீப்பர் கனெக்ஷன் வரும். நீங்கள் ரீசெண்ட்லி யூ would have met this person recently. இது ரீசெண்ட் டைம்ஸ், இது வந்து லாங் டேர்ம் இல்லை, இது இப்போதான் நியூவாக வருது. ஓகேவா? அவங்களோட ஒரு நல்ல பாண்ட் வரும். சில பேர் கமிட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஒருத்தங்க மேலே இருக்கிற ஃபீலிங்ஸும் நீங்களே வந்து ஃபைண்ட் பண்ணுவீங்க, அவங்க உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பாண்ட் வருது இந்த வாரம். இந்த வாரம் வருது. அண்ட் உங்களுக்கு என்ன அட்வைஸ்? நியூ பார்ட்னர், நியூ பர்சன் தான். ப்ளீஸ், இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஆன் யுவர் எக்ஸ், இது வந்து சத்தியமாக உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கே கூட மிராக்கிள் நடக்கலாம். நீங்கள் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருந்தாலும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் வருதுங்கிறப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். அதையும் ஒரு ஆப்ஷனையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். பாதி பேருக்கு இங்கே நியூ பர்சன் தான். ரீசெண்ட்லி நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க, பட் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் போகல அப்படின்னா இந்த வாரம் அந்த ஸ்ட்ராங் பாண்ட் வருது. நியூ பார்ட்னர் message in a chance meeting is no mistake. It is divinely orchestrated as a catalyst to set the wheels in motion for the fruition of your prayers. நீங்கள் ரொம்ப நாள் வந்து காத்துட்டு இருந்திருக்கீங்க. ஏன் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒருத்தங்க வர மாட்டாங்களா? ஏன்னா அப்படி வர பார்க்குற எல்லாரையும் நீங்கள் நம்பி நம்பி என்ன ஆயிடுது,
அவங்க ஏமாத்திட்டு விட்டுட்டு தான் போகிறாங்க. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ப்ரீவியஸ்லி, அதாவது உங்கள் பாஸ்டில். பட் திஸ் டைம் ஒரு நல்ல பாண்ட் ஏற்படும். Pay careful attention to new people we send in your life. You will recognize them by your sense of familiarity, comfort and safety. மெசேஜ் நான் அவங்க என்ன சொல்றாங்க, யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன் லைஃப்ல நிறைய பீப்புள் அனுப்புறேன், அட்டென்ஷனோட கவனி. சும்மா ஒரு அட்ராக்ஷன் வந்தோடனே கனெக்ட் ஆகி டீப்பா நம்புறனால தான் உங்களுக்கு இதுவாகுது. இப்போ ஆல்ரெடி நீங்க அதுல தெளிவா தான் இருக்கீங்க. பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டியா, சென்ஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி விச் இஸ் உங்க வைப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பர்சன். அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் சேஃப்டியா, நீங்க அவங்களோட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 3 விஷயம் ஒரு பர்சனோட உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க தான் உங்களுடைய பேர். இதுலயே அந்த மெசேஜ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வீக் நிறைய பீப்புளுக்கு லவ் மலர போது வாழ்த்துக்கள். அண்ட் யாருக்காவது கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, ரீசெண்டாக தான் நாங்கள் மீட் பண்ணோம், அது போகலாமா, அதை நம்பலாமா வேணாமா அப்படின்னா, இப்போ நான் சொன்னல அந்த பாயிண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு அது தோணுதான்னு பாருங்க. இந்த வாரம் தோணுச்சுன்னா அவங்களோட நீங்கள் கன்ஃபார்ம் ப்ரொசீட் ஆகலாம். இல்லை பாதி பீப்புளுக்கு ப்ரொசீட் ஆகும். இன்கேஸ் இது வந்து ரீசென்ட்லி மெட் ஆர் சம் ஒன் பிராண்ட் நியூ, இந்த வாரமே உங்களுக்கு புதுசாக யாராவது பழக்கம் கூட வரலாம். ஓகே, இதை அப்ளை பண்ணி பாருங்க. இது நடந்ததுன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரீடிங்ல உங்களை திரும்பவும் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Mansi. Take care.